Good morning students. இன்று நாங்கள் யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் இணையவழி கல்வியினூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் தரம் 10 அலகு 6 பரப்பளவு தொடர்பான விடயத்தை உற்று நோக்குவோம். அதில் முதலாவதாக ஆரைச்சிறையின் பரப்பளவு கணித்தல். இரண்டாவது ஆரைச்சிறை உள்ள கூட்டு தள உருவங்களின் பரப்பளவு கணித்தல். இதில் நாங்கள் தரம் 6 தொடக்கம் 9 வரையில் கற்ற விடயங்களை உற்று நோக்குவோம். முதலாவது தள உருவமாக செவ்வகம். செவ்வகம் பரப்பளவு நீளம் தர அகலம். நீளம் A அலகுகளாக உள்ள போதும் நீளம் B அலகுகளாக உள்ள போதும் அகலம் A அலகுகளாக உள்ள போதும் பரப்பளவு நீளம் தர அகலம் என்று குறிக்கப்படும். A சமன் A இன்டு B. கேபிட்டல் A ஏரியாவை குறிக்கும். கேபிட்டல் A ஏரியாவை குறிக்கும். இது அகலத்தையும் இது நீளத்தையும் குறிக்கின்றது. ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிற விடயம் சதுரம். சதுரத்துக்கு பக்க நீளங்கள் அனைத்தும் என்னவா இருக்க போகுது? ஈக்குவல். சதுரத்தினுடைய பக்க நீளங்கள் அனைத்து ஈக்குவல், சம நீளங்களை கொண்டுள்ளது. ஆகவே இது A சென்டிமீட்டராக இருந்தால் இதுவும் எவ்வளவா இருக்கும்? A சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே சதுரத்தினுடைய பரப்பளவு பக்கத்தின் நீளத்தை 2ஆல் பெருக்கிக்குள்ள என்ன கிடைக்க போகுது? சதுரத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். கேபிட்டல் A ஈக்குவல் A இன்டு A. ஆகவே கேபிட்டல் A சமன் A ஸ்கொயர். இங்கே பாருங்க, அடுக்கு வர்க்கத்தில் வரும். சதுரத்துக்கு ஒரு பக்க நீளத்தை நாங்கள் எடுத்து அதை இன்னொரு பக்க நீளத்தால் பெருக்கக்குள்ள A இன்டு A, அப்போ A ஸ்கொயர்டு வரப்போகுது. அடுத்தது இணைகரம். இணைகரத்துக்கு என்ன டெஃபினிஷன்? 2 சோடி சமாந்தர பக்கங்களை கொண்டது. இடைவெட்டைகளை வாரதுதான் என்ன? இணைகரம். அதாவது இதுக்கு இது பேரலலாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 சைடு இதுக்கு இது பேரலலாக இருக்கும். இங்கே கவனிக்க வேணும், பரப்பளவு அடி தர செங்குத்து உயரம். இது அடி, அதாவது இது 2 சமாந்தர கோடுகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து உயரம் தான் h. ஆகவே பரப்பளவு A சமன் A இன்டு H என்றதால் குறிக்கப்படும். இன்னொரு வகையாக பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் ரெட்டால் மார்க் பண்ணுற அந்த இடத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நீளத்தை நான் B என்று வைக்கட்டா? B அலகுகள் என்று வைப்பேன். இது B அலகுகளாக இருக்கேக்குள்ள இங்கே செங்குத்து தூரம் இங்கே வரப்போகுது. இங்கே பாருங்க, செங்குத்து தூரம் H1 என்று வைப்பேன். அப்போ இதில் காணுற இந்த செங்குத்து பரப்பளவும் எப்படி இருக்க போகுது? இந்த ஏக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். உதாரணமாக இதை நாங்கள் எழுதலாம் B இன்டு H1 என்று வரும். இந்த B இன்டு H1 பெறப்படுகின்ற அந்த பரப்பளவு A இன்டு H என்றதால் பெறப்படுகின்ற அந்த பரப்பளவு ஈக்குவலாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது முக்கோணி. முக்கோணிக்கு என்ன வரப்போகுது? பரப்பளவுக்கான சமன்பாடு அரை தர அடி தர செங்குத்து உயரம். அரை தர அடி தர செங்குத்து உயரம். ஓகே, அதை நாங்கள் இங்கே பிரதிகிறேன். ½ இன்டு இங்கே எவ்வளவு அடி? A இன்டு பெருக்கல் செங்குத்து உயரம். இதுக்கும் இந்த உச்சியில் இருந்து வார செங்குத்து உயரம். இந்த உச்சியில் இருந்து வார செங்குத்து உயரம். அப்போ ½ இன்டு A இன்டு H என்ற சூத்திரத்தின் மூலம் இந்த முக்கோணியினுடைய பரப்பளவை நாங்கள் என்ன செய்யலாம்? கால்குலேட் பண்ணலாம். இங்கேயும் இணைகரம் மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கும் இப்போ இங்கே எடுத்தா இப்போ இது B என்று வச்சா இங்கேயும் ஒரு செங்குத்து உயரம் வரும். H1 என்று வைப்பேன். அப்போ இதுக்கும் ஒரு ஏரியா வரும். இதன் மூலம் காணுகின்ற பரப்பளவும் B இன்டு H1
இதுவும் என்னத்துக்கு ஈக்குவலாக வரும்? இந்த ஏக்கு தான் ஈக்குவலாக வரும். ஓகே, half into b into h1. ஓகே, அதே மாதிரி இப்போ நான் இன்னொரு பக்கத்தும் இருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பக்கத்தையும் பாருங்க, இதுக்கு படுக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு c என்று போடுறேன். c, இதை நான் ஒரு h2 செங்குத்து உயரம் என்று போடட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உண்மையிலேயே எல்லாமே ஒரு புள்ளியில் தான் சந்திக்குமா? எல்லாமே ஒரு புள்ளியில் சந்திக்கும். ஆகவே இப்போ பாருங்க, இப்போ இதில் பரப்பளவு half into c into h2, சாரி இங்கே பார்ப்போம், h2 என்று போடுவோம். ஓகே, ஆகவே h2. ஆக இது இந்த மூன்றினுடைய மூலமாக காணிக்கப்படுகின்ற பரப்பளவும் எப்படி இருக்க போகுது? ஈக்குவலாக தான் இருக்கு. ஓகே, அடுத்தது சரிவகம். சரிவகம் என்றால் என்ன? ஒரு சோடி சமாந்தர பக்கங்களை மட்டும் கொண்ட உருவம் தான் என்ன? சரிவகம். அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இங்கே சமாந்தரமாக இருக்குது. இந்த h என்றவர் என்ன? செங்குத்து உயரம். ஆகவே சரிவகத்தினுடைய பரப்பளவு வந்து half into இரு சமாந்தர பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை. இங்கே பாருங்க, half into இரு சமாந்தர பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை. பிராக்கெட்டுக்குள்ளே a + b, இதுதான் ரெண்டு சமாந்தர பக்கம். இங்கே பாருங்க, ஏயும் பியும் இன்ட்டு செங்குத்து உயரம் என்ன? இங்கே h. இந்த செங்குத்து உயரம் h, இதுதான் செங்குத்து உயரம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வட்டம். வட்டத்தினுடைய பரப்பளவு அதாவது எப்படின்னா, இது r6. எவ்வளவு? 6 மையத்துக்கும், அதாவது இந்த பரிதியில் ஒரு புள்ளியையும் இணைக்கிற கோடு தான் என்ன? 6. மையத்தையும் பரிதியில் ஒரு புள்ளியையும் குறிக்கிறது தான் என்ன? 6. இந்த 6 சாரி, ஓகே. ஆகவே பை ஆரையினுடைய வர்க்கம், அதான் பை ஆர் வர்க்கம் என்று வரும். ஓகேயா? இப்போ நாங்கள் இது நீங்கள் கிரேட் 9 என்ன செய்திருப்பீங்கள் என்று சொன்னால், ஒரு இதை வந்து வட்டத்தை சிறு சிறு கீழங்களாக வெட்டி நீங்கள் இப்படி செய்திருப்பீங்க. கிரேட் 9 செய்திருப்பீங்க. ஒரு செவ்வகமாக உருவாக்கி இருப்பீங்க. இப்படி ஒரு ஞாபகம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இப்படி சமகீழங்களாக வெட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை செய்திருப்பீங்க. ஏன்னா இதில் உண்மையாக ஒரு சர்க்கிள், ஒரு சின்ன ஒரு வளைவு ஒன்று வந்து கொண்டு இருக்கும். ஒன்றை விட்ட ஒரு லைனை நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? வேறு கலரில் மார்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செய்து கிரேட் 9 செய்திருப்பீங்க. அங்கே பார்த்திருப்பீங்க எப்படி இது வந்து சுற்றளவு 2πr. ஆகவே இந்த நீளம் எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு? அங்கே πr வந்திருக்கு, இது r வந்திருக்கு. ஆகவே பரப்பளவு πr² எடுத்திருப்பீங்க கிரேட் 9. ஓகேயா? ரைட். இப்போ இதில் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேணும். விட்டத்தை தந்துட்டாங்க. என்னத்தை தந்துட்டினா? விட்டம். டி, விட்டத்துக்கு என்ன அலகு? டி. இந்த விட்டம் எத்தனை ஆறுகளுக்கு சமன்? 2rக்கு ஈக்குவல். விட்டம் என்னத்துக்கு ஈக்குவல்? 2rக்கு ஈக்குவல். ஆகவே இங்கே விட்டத்தை தந்திருந்தால் நாங்கள் நேரடியாக விட்டத்தை இங்கே பிரதியிடலாம். அதாவது ஆறுக்கு மாற்றி d/2 இங்கே வரும். d/2 காணலாம். அல்லது இலகுவான முறை எப்படின்னா, விட்டத்தை தந்தால் ஃபஸ்ட்டாக என்ன காண வேணும்? ஆறையை கண்டுட்டு நாங்கள் ஆறையை கொண்டு இங்கே பிரதியிடலாம். இல்லை நாங்கள் விட்டத்தில் தான் கொண்டு வந்து பிரதியிட போகிறோம்னு சொல்கிற ஆட்களுக்கு 2r, அப்போ r ஈக்குவல் என்னென்று வரப்போகுது? d/2 வரும். இந்த ஆறுக்காக இங்கே நீங்கள் என்ன செய்வீங்க? பை r²க்காக d/2 போடுவீங்க. போட்டு இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னா பை d² கீழ் 2² எவ்வளவு? 4 வரும். இப்படி பிரதியிடலாம். அல்லது நேரடியாகவே நாங்கள் என்ன செய்யலாம்? πr² பிரதியிடலாம். ஓகே. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்த விடயத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எக்ஸாம் பேப்பரில் அழகை நாங்கள் கட்டாயம் கவனிக்க வேணும்.
அதாவது சுற்றளவுக்கு என்ன அலகு? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். அநேகமாக இவ்வளவுக்குள்ளே தான் கொஸ்டின்ஸ் வாரது. கிலோமீட்டரும் வரலாம். இது எதுக்கு? சுற்றளவுக்கு. இது எதுக்கு? சுற்றளவுக்கு வரும். ஓகே, அப்போ நாங்கள் பரப்பளவுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். 2 நீளத்தை பெருக்கிறோம். என்னத்தை பெருக்க போகிறோம்? 2 நீளங்களை பெருக்க போகிறோம். அதாவது ஒரு மூடிய உருவு அடைக்கின்ற இடம்தான் என்ன? பரப்பளவு. பரப்பளவு வந்து 2 நீளங்களை குறிக்கும். ஆக 2 நீளம் சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் என்ன வரப்போகுது? சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். ஆகவே என்ன வரலாம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரலாம். அல்லது ஓகே, இதில் பார்ப்போம். இங்கே ஒன்று பார்த்து நாங்கள் என்ன? சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டரோட ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி மீட்டர் இன்டு மீட்டர் என்ன வரப்போகுது? யூனிட்ஸ். இது முக்கியம், கட்டாயம். மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடாட்டி சில வேளை டோட்டல் மார்க்ஸில் இருந்து ஒரு மார்க்ஸ் அவங்களுக்கு கிரேட் 11 ஓ லெவல் எக்ஸாமில் கழிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே யூனிட்ஸ் அவதானம். இப்போ ஒரு நீளத்தை மீட்டர்லையும் இன்னொரு நீளத்தை சென்டிமீட்டர்லையும் தாராள். ஒரு மீட்டரும் இன்னொன்று சென்டிமீட்டரும் தரைக்குள்ளே உங்களுக்கு அந்த கணக்கில் எது இலகுவாக மாற்றக்கூடியதாக இருக்கோ அப்படி மாற்றி 2ஐயும் ஒரே யூனிட்டுக்கு மாற்றி மீட்டரில் செய்யலாம் அல்லது சென்டிமீட்டரில் செய்யலாம். அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சென்டிமீட்டரில் அழகு கொஷின்ஸில் தந்திருப்பான், ஆன்சரை மீட்டரில் கேட்டிருப்பான். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணும்? சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றி செய்ய வேணும். ஓகே, இதில் இன்னொன்று அவதானிக்க வேண்டிய விடயம், அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் பிளவுற இடம். அதாவது இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு போடுறேன். 100 சென்டிமீட்டர் வர்க்கம். 100 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த 100 சென்டிமீட்டர் வர்க்கம் அண்டு இருக்கும். அவன் கொஸ்டின் கேட்டிருப்பா மீட்டர் ஸ்கொயர்டில் தாங்கண்டு. கேள்வி என்ன கேட்டிருப்பா? மீட்டர் ஸ்கொயர்டில் தாங்கண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? ஒரு 100ஆல் பிரித்து 1 சென்டிமீட்டர் வர்க்கம் அண்டு போட்டிருப்பீங்க. அப்போ இது என்ன? சாரி, என்னென்னு ஒரு மீட்டர் வர்க்கம் அண்டு போட்டிருப்பீங்க. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது? ஆன்சர் பிழை. ஏன் 100ஆல் பிரிக்கக்கூடாது? 2 தடவை 100ஆல் பிரிக்கணும். 2 சென்டிமீட்டர் எல்லாம் இருக்குது. அப்போ அதை நாங்கள் இலகுவாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன செய்கிறேன்னு சொன்னால், சில கெட்டிக்கார மீத்திரனான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் குயிக்காக செய்திருவீங்க. மிட்டாக்கள் 100 இந்த சென்டிமீட்டரை நீங்கள் வேணுமா நாங்கள் உடைச்சி வைக்கலாம். சும்மா இப்படி உடைச்சி வச்சு போட்டு இப்போ பாருங்க ஞாபகம் வந்துடும். இப்படி உடைச்சோன்னே ஒரு 100ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த சென்டிமீட்டர் என்னவா மாறிட்டேன்? மீட்டராக மாறிட்டேன். ஓகே, அடுத்த சென்டிமீட்டரை பாருங்க. அதுக்கு அடுத்த ஒரு 100. ஓகே, அப்போ அவருக்கு ஒரு மீட்டர் போட்டாச்சு. ஓகே, என்ன வரப்போகுது? 0 0 எல்லாம் வெட்டுப்படும். ஆகவே 1 கீழ் 100 வருவார். அலகு மாறிடும், மீட்டர் ஸ்கொயர்டு வரும். ஆகவே 0.01 மீட்டர் வர்க்கம் வரும். ஓகே, இதெல்லாம் எக்ஸாமில் கொஸ்டின்ஸில் நாங்கள் மிக அவதானிக்க வேண்டிய விடயங்கள். இந்த சூத்திரங்கள் எல்லாத்தோடையும் இந்த விடயங்களையும் நாங்கள் அந்த கொஸ்டினில் என்ன செய்ய வேணும்? கட்டாயம் அவதானிக்க வேணும். ஓகே, நாங்கள் இப்போ கிரேட் 10க்குரிய சிலபஸ்க்குள்ளே போவோம். இவ்வளோ நாள் 9ல் படித்தது. இப்போ 10க்குள்ளே போக போகிறோம். ஆரைச்சிறையின் பரப்பளவு. ஓகே, இது என்ன ஆரைச்சிறை? அரை வட்டம். இது என்ன வட்டம்? அரை வட்டம். பாருங்க, அப்போ அதாவது பை ஆர் ஸ்கொயர்டை 2ஆல் பிரிச்சா, அதாவது அரையால் பெருக்கினா. 2ஆல் பிரிச்சாண்டா என்ன கருத்து? அரையால் பெருக்கினாண்டு வரப்போகுது. ஓகே பிள்ளையா? ஓகே, ஆகவே A = 1/2 × பை ஆர் ஸ்கொயர்டு. இந்த ஆர் ஸ்கொயர்டுக்காண்டி நீங்கள் என்ன போடலாம்? ஆருக்காக டியையும் போடலாம். அடுத்த 2வது கால் வட்டம்.
இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேணும். இது 90 டிகிரியாக இருக்கும். இது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. கால்வட்டம். முதல் பேஜ் ஒருக்கா பார்ப்போம். இதில் மையம் ஓண்டு இருந்தால் இது எத்தனை டிகிரியாக இருக்க போது? 108 டிகிரி. இப்போ கவனிச்சுக்கொள்ள இந்த ஹாஃப் எப்படி வந்தவர்னு பிறகு ஒருக்கா பார்ப்பேன். ஒன்று அரையால் பிரிக்கலாம், என்னென்று முழுசுண்டு அரைவாசி. அதை விட இன்னொரு மெத்தடும் இருக்குது, கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு வருவான். ஓகே, இங்கே 90 டிகிரி கால்வட்டம். ஆகவே பை ஆர் ஸ்கொயர்டை நாங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுறோம்டா. என்ன மீனிங்? 1/4 பெருக்கிறோம்னு கருத்து. ஓகே, இது என்ன வட்டம்? முக்கால் வட்டம். முக்கால் வட்டம்னா எவ்வளவு பாகை? 270. எவ்வளவு வரும்? 270 பாகை என்று வரும். ஓகே, அப்போ முக்கால் வட்டம் முக்காவாசி பங்குன்னா அப்படி ஒரு முழு பங்குங்க 4ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் பெருக்கிறது. அதான் நீங்கள் 4/3 பை ஆர் வர்க்கம். இங்கே பாருங்க, 4/3 பை ஆர் வர்க்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 120 பாகை. சரிதானே? இது உண்மையாக 1/3 பங்கு. அதாவது எப்படி 1/3 பங்குன்னு சொன்னால், இப்போ விடயத்துக்குள்ளே போவான். ஒரு வட்டத்தினுடைய முழு கோணமும் எத்தனை பாகை? 360 பாகை. ஓகே, எத்தனை பாகை? 360 பாகை. இந்த 360 பாகையில் இந்த 120 பாகை எத்தனை பங்கு? இந்த பாருங்க, 360 மேல் 120 எத்தனை பங்கு? சுருக்க போகிறேன். இங்கே பாருங்க, 0 0. இங்கே பாருங்க, இதை வெற்றியில் இது பாகைக்குரியது. இங்கே பன்னீர் 1 பன்னீர் 3. ஆகவே 3ன் மேல் 1. அந்த 3ன் மேல் 1 கொண்டாந்து இங்கே பிரதியிட்டம் என்று சொன்னால் 3ன் மேல் 1 பை ஆர் வர்க்கம் என்று வருவார். 3ன் மேல் 1 பை ஆர் வர்க்கம் என்று வருவார். அடுத்த விடயத்தை பார்ப்போம். இங்கே 10 பாகையாக இருக்கு. இது என்ன? 10 பாகை. இதை சொல்றது ஆரைச்சிறை. அங்கே கால்வட்டம், அரைவட்டம், முக்காவட்டம் என்றெல்லாம் படிச்சுனாங்க. இங்கே படிக்க சொல்ல என்ன சொல்ல யூஸ் பண்ண போகிறோம்? ஆரைச்சிறை. ஆரைச்சிறை எத்தனை? 10 பாகையாக இருக்கேக்குள்ள. அப்போ 360 பாகை. இது மையமோ ஆரை, சரிதானே? 10 பாகை. 360 பாகையில் 10 பாகை எத்தனை பங்கு? ஓகே, 10 பாகை எத்தனை பங்கு? அதை நாங்கள் சுருக்கி கொண்டு வந்து இங்கே பிரதியிடலாம். இனி வார கொஸ்டின்ஸில் சுருக்காமல் இப்படி நேராக போடுவோம். அது 120 பாகை என்றது ஸ்பெஷலாக 3/1 பங்குண்டு வந்தபடியாக நான் அதை கொண்டு வந்து பிரதியிட்டேன். நான் இங்கே அப்படி போடையில். ஆகவே இது எவ்வளோ என்னென்னு வரப்போகுது? 360 பாகை மேல் 10 பாகை, அதாவது பங்குன்னு சொல்லுவோம். இதை வந்து பின்னம், சரிதானே? 360 பாகையில் 10 பாகை பை ஆர் ஸ்கொயர். அப்போ இப்போ நாங்கள் ஆரைச்சிறையினுடைய பரப்பளவு எப்படி பார்க்க போகிறோம்டா, டீட்டா கோண அளவு இருக்கு. இது டீட்டான்னு சொல்கிறது. இது என்னன்னு சொல்கிறது? டீட்டா கோண அளவு இருக்கேக்குள்ள ஆரை நீளம் இருக்கேக்குள்ள என்ன ஆரைச்சிறையினுடைய பரப்பளவு வரப்போகுதுண்டா, ஏ சமன் 360 மேல் டீட்டா இன்டு பை ஆர் ஸ்கொயர்டு வரும். 360 பாகையின் மேல் டீட்டா இன்டு பை ஆர் ஸ்கொயர்டு. இதுதான் ஆரைச்சிறையினுடைய பரப்பளவு. ஓகே, அப்போ இப்போ நான் சொன்னால் முதல் ஒரு ஸ்லைடுக்கு போக போகிறோம்னு சொன்னாங்களே. இங்கே பார்ப்போம். இங்கே இந்த 4/3, அதாவது 4ன் மேல் 3 எப்படி வந்துட்டு பார்ப்போமா? 4ன் மேல் 3 எப்படி வந்திருப்பார்? 360 பாகையின் மேல் 270 பாகை. பாருங்க, சுருக்க போகிறேன். 0 0 9/3 9/4. இங்கே பாருங்க, 4ன் மேல் 3 வந்துட்டு இருக்கிறாரா? 4ன் மேல் 3 அப்படி தான் இவர் வந்தவர். ஓகே, அதை மாதிரி முதல் ஸ்லைடுக்கு போவோம். பாருங்க, ஹாஃப் 360 மேல் எவ்வளவு? ஆரைச்சிறை 90. பாருங்க, 0 0 வெட்டுப்படும். 9/2
9/4. ஓகேயா? இந்த மாதிரி தான் இந்த ஹாஃபும் வந்தது. ஆகவே கொமனா ஆரச்சிறைக்கு என்ன சமன்பாடு? அப்போ 360 பாகையின் மேல் தீட்டா இன்டு பை ஆர் ஸ்கொயர்ட். இதுதான் உண்மையான சமன்பாடு. அப்போ வட்டத்துக்கு பிறகு நாங்கள் படிக்கிறது ஆரச்சிறை. அப்போ ஆரச்சிறையின் பரப்பளவு என்ன? 360 பாகையின் மேல் தீட்டா இன்டு பை ஆர் ஸ்கொயர்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நாங்கள் இங்கே கட்டாயம் அவதானிக்க வேண்டியால் இப்போ பை. இந்த பை நீங்கள் சுற்றளவு படித்தபடியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த பை எடுக்கக்கூடிய பெருமானம் என்ன? 7/22. அதாவது இந்த 6 வந்து சுருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் 7னுடைய மடங்குகளாக இருக்கேக்க 14. அடுத்தது 7 3 21 என்று இருக்கலாம், அல்லது பின்பக்கம் ஹாஃபாக இருக்கலாம். 7 என்ன? 3.5 சென்டிமீட்டர். அப்படி வரைக்குள்ளே என்னத்தை பிரதியிடலாம்? இங்கே பையுக்காக 7ன் கீழ் 22ன் கீழே பிரதியிடலாம். அங்கே அல்லது 3.8 சென்டிமீட்டர் அண்டு வரைக்குள்ளே என்ன பிரதியிடலாம்? பையுக்காக 3.14. அதாவது பையினுடைய வேல்யூ என்னென்ன வரப்போகுது? 20/7 அல்லது 3.14. ஓகே, இவ்வளவு விடயங்களையும் அவதானிச்சு கொண்டு கொஸ்டினுக்குள்ளே போகிறேன். நாங்கள் பார்க்க போகிறோம், உருவில் காணப்படும் ஆரைச்சிறையின் பரப்பளவை காண்க. தந்திருக்கு தரவு தீட்டா தந்திருக்கா? ஓகே. ஆரை தந்திருக்கா? ஓ, 14 சென்டிமீட்டர். ஆகவே ஆரைச்சிறையினுடைய பரப்பளவு A சமன் தீட்டாவின் கீழ் 360 இன்டு பை ஆர் வர்க்கம். தீட்டாக்காக என்ன போட போகிறோம்? 45 பாகை. நாங்கள் 45 பாகை என்று போடலாம், அல்லது போடாட்டியும் இங்கே அதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேனும், இருந்தாலும் நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். ஓகே, கீழ் 360 பாகை. இங்கே 14 என்று இருக்கிறபடியே நான் பையுக்காக என்னத்தை பிரதியிட போகிறேன்? 22ன் கீழ் 7 இன்டு 22ன் கீழ் 7. ஆறு எவ்வளவு? 14 தர 14. சுருக்குவா 9ஆல் சுருக்கலாம். 9ஆல் சுருக்கலாமல்ல? 9/5. இங்கே சுருக்கேக்குள்ள 9ஆல் 40. திரும்ப இந்த 5ஐயும் 40ஐயும் சுருக்கலாம். பாருங்கோ, இந்த 5ஐயும் 40ஐயும் சுருக்கலாமா இல்லையாண்டு? I1 I8. ஓகேயா? அடுத்தது இங்கே பாருங்க, இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் சுருக்கலாம். இங்கே 7 1 7 2. இந்த 8 இங்கே 2ஆல் சுருக்குப்படமா இல்லையா? சுருக்குப்படம். நான் ஒரே இதாலே வைக்கிறேன். 2 4. இப்போ திரும்ப பாருங்க, 4 வந்திருக்கிறேன். அப்போ திரும்ப வெட்டலாம். இங்கே 2 இங்கே 11. இன்னும் ஒருக்கா வெட்டலாம். இங்கே 2 2 இங்கே 7. ஓகேயா? இப்போ கவனமாக பார்த்து எழுத வேணும். கவனமாக பார்த்து எழுத வேணும். யார் யாரும் வெட்டுப்படாமல் இருக்கணும். இதில் ஒரு 1 தான் இருக்கு. இன்டு இங்கே ஒரு 11 இருக்கு. இன்டு இங்கே ஒரு 1 இருக்கு. இங்கே ஒரு 7 இருக்கு. இப்போ எப்படி செக் பண்ணனா? மேலே எத்தனை இலக்கங்கள் இருந்தவ? 4 நம்பர்ஸ் இருந்தவ. 4 பேருக்கு 4 வந்திருக்கான்னு பாருங்க. ஓகே, வந்திருக்கு. கீழே போட போகிறோம். இப்படி தான் செக் பண்ண வேணும். நீங்கள் கொஷனில் சுருக்க பென்சிலால் சுருக்கிறது மிக இலகுவாக இருக்கும். இங்கே 1, இங்கேயும் ஒரு 1. ஆக 2 நம்பர் இருந்தவ, அதாவது பகுதி எண்ணில் 2 நம்பர்ஸ் இருந்தது. இங்கேயும் 2 நம்பர்ஸ் இருக்கு.
ஈக்குவல் இங்கே 11 7ஆல் சுருக்கினா பெருக்கினா 77 மற்ற எல்லாம் 1 1 1 என்றபடியே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே 77 என்ன யூனிட்? சென்டிமீட்டர். என்ன யூனிட்? சென்டிமீட்டர். அப்போ என்ன வர போகிறார்? சென்டிமீட்டர் வர்க்கம். அவதானம் இந்த இடத்துல அலகு. நான் அவதானித்த விடயம், எனக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் ஒன்று ஆரைச்சரையின் பரப்பளவு தெரிய வேணும், பையனுடைய பெருமானம் தெரிய வேணும், இங்கே யூனிட் போட்டிருக்கணும். ஓகேயா? இப்போ இதை பார்ப்பேன். உருவில் காணப்படும் ஆரைச்சிறையினுடைய பரப்பளவு தந்திருக்கு. உருவில் காணப்படும் ஆரைச்சிறையின் பரப்பளவு 17 9 1 சென்டிமீட்டர் வர்க்கம். இங்கே பாருங்க, 17 9 1 சென்டிமீட்டர் வர்க்கம் எனின் அதன் ஆரையை காண்க. இங்கே ஆரையை 6 அவை தெரவாக தந்திருக்கினா, தெராத சந்தர்ப்பத்தில் நீங்கள் 6 போடலாம் அல்லது x போடலாம். ஆனால் 6 இங்கே தெரவு தந்திருக்கு. ஓகே, கொஷனுக்குள்ளே போவாம். ஆகவே A ஈக்குவல் 360 மேல் தீட்டா இன்டு பை ஆர் வர்க்கம். ஏக்காக பிரதியிட வேணும் 17 9 1 ஈக்குவல் 360 மேல் தீட்டாவினுடைய வேல்யூ என்ன? 40 பாகை இன்டு பையுக்காக நான் 22 கீழ் 7 பிரதியிடுறேன். 22 கீழ் 7 இன்டு ஆர் வர்க்கம் இன்டு ஆர் வர்க்கம். இப்போ நான் இது என்ன எண்ணா இருக்குது? கலப்பு எண். இது என்ன எண்? கலப்பு எண். அதை நான் முறைமை இல்லா பின்னமாக்க போகிறேன். இது கலப்பு எண். இதை முதல் பின்னமாக்க போகிறேன். அப்போ பின்னமாக்க என்ன செய்ய வேணும்? 17 9ஆல் பெருக்க வேணும். 17 9ஆல் பெருக்கிறேன். 9 7 63 6 மிச்சம். அப்போ 9 1 9 9 9 மாறும் 15. 153 1 கூட்டினா 154 கீழ் 9 சமன். இங்கே சுருக்குவா 0 0 வெட்டுப்படும். என்ன அடுத்த 4ஆல் சுருக்கலாம் பாருங்க. 4 1 4 9. ஆகவே இங்கே வரப்போகுது என்னண்டு 1 கீழ் 9 வரும். வேறு சுருக்கேலுமா? இல்லை, நீங்கள் வேறு சுருக்கே இல்லாத. ஆகவே 1 கீழ் 9 தர 22 கீழ் 7 இன்டு ஆர் வர்க்கம். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வீனம்னு சொன்னால், இப்போ இங்கே வச்ச இந்த உண்மையை 9 கட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இங்கே கொண்டே மாற்றி செய்யுங்கள். அதாவது ஆர் ஸ்கொயர்டு எழுவாய் மாற்றம் செய்து சுருக்குவா. ஆனால் இங்கே வச்சு கட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. ஏனெண்டா இங்கே இது அங்கே போய் பெருக்கத்தானே பட போகுது, அல்லது இந்த 9 இங்கே வந்து பெருக்கப்படும். ஆகவே அங்கே எப்படியும் வெட்டுப்பட போகுது. ஆனால் நாங்கள் இங்கே எழுதி போட்டு செய்வோம். ஆகவே ஆர் ஸ்கொயர்ட் சமன் எல்லாரையுமே என்ன செய்ய போகிறேன்? இந்த சைடு கொண்டு வரேன். ஆர் வர்க்கத்தை தான் எழுவாய் மாற்றம் செய்ய போகிறேன். அவன் இங்கே கொண்டு வரேன். 154 இன்ட்டு இந்த 9 இந்த 7 9 இன்ட்டு 7. நீங்கள் பகுபட்டு கொண்டிருக்கிறவ சமனுக்கு அங்கால போய்க்க பெருக்கப்படுவீங்க கீழ். இப்போ இந்த 9 எழுதுறேன். 9 தர இங்கே என்ன வரப்போகுது? இந்த 22 வரப்போகுது. இங்கே என்ன 22. ஓகே, இப்போ சுருக்குவான். 9 இங்கே 9 இங்கே 2ஆல் சுருக்கலாம் போல இருக்குது. 2ஆல் சுருக்கினீங்கன்னா 77 வரும். இங்கே 11 வரும். 2ஆல் சுருக்கிங்க இங்கே 77, இங்கே 11, இங்கே 77 வரும். திரும்ப இந்த 11 77ஆல் சுருக்கலாம். 11 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆகவே ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் 7 இன்ட்டு 7 நான் போடுறேன். 7 இன்ட்டு 7. அப்போ என்னென்று வருவார்? இது 7 வர்க்கம்
இங்கே கவனிங்க, இது ஒரு எக்ஸாம் பேப்பரில் வந்து இந்த 6க்கு 2 தீர்வு வரும், +ஓ -7 வரும். ஆகவே இங்கே -7 பொருந்தாதண்டு கொடுக்க வேணும். நார்மலாக √49 வர்க்க மூலம் என்று கேட்டால் என்ன 7 மட்டும்தான். ஆனால் இது ஒரு சார்புக்கு ஈக்குவலாக இருக்கேக்குள்ள, இப்போ ஒரு x² இது இருக்குமா இருந்தால், இது வந்து ஒரு x² ஒரு சார்புக்கு ஈக்குவலாக இருக்குமாக இருந்தால் இங்கே 2 தீர்வு எடுக்கணும். என்னென்று x +ஓ -7 இங்கே 2 தீர்வு எடுக்கணும். நார்மலாக √49 ஸ்கொயர் ரூட் என்ன 7. ஆனால் இங்கே x² இருக்கேக்குள்ள நாங்கள் 2 தீர்வு எடுத்து ஒன்று பொருந்தாதண்டு காட்ட வேணும். ஓகே, ரைட். ஆகவே r +ஓ -7. ஆகவே என்ன பொருந்தாது, நீளம் மறையில் வராது. ஆகவே r 7 சென்டிமீட்டர்னு கட்டாயம் சொல்ல வேணும். சென்டிமீட்டர், சாரி சென்டிமீட்டர் ஸ்கொயர் வராது. என்ன பிள்ளைகள் அவங்க எழுதுறேன், நானா இங்கால கொண்டு எழுதுறேன் அல்லது வாரம் போகிறோங்க. ஓகே, r வந்து 7 சென்டிமீட்டர் என்று வரும். சரிதானே? மறை 7 என்ன பொருந்தாது, அதை பிராக்கெட்டுக்குள்ளே இதில் கொடுக்கலாம். மறை 7 பொருந்தாது. சேர்த்து எழுத வேணும், நான் இடம் இல்லாதபடியாக கீழே எழுதுறேன். மறை 7 பொருந்தாது. ஆகவே r 7 சென்டிமீட்டர் என்று வரும். ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ஆரச்சிறை இடம்பெறும் கூட்டுத்தள உருக்கள். அப்போ 2 கொஸ்டின் பார்த்து நாங்கள் தனித்தனிய ஆரச்சிறை உள்ளதுகள். 2 கொஸ்டின் பார்த்து நாங்கள் தனித்தனிய ஆரச்சிறை உள்ளதுகள். அப்போ இங்கே பார்க்க போகிறோம் ஆரச்சிறை இடம்பெறும் கூட்டுத்தள உருக்களினுடைய பரப்பளவு காணப்போகிறோம். இங்கே 2 உருவம் இணைஞ்சிருக்கு. நான் 2 கலரால் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் அப்படி 2 கலரால் வராது, ஃபுல்லாக அவன் ஷேடோ பண்ணியிருப்பான், நல்லது ஒரு உருவத்தை பிளாங்காக தருவான். ஏன் நான் 2 போட்டுனான்னா கூட்டுத்தள உருவத்துக்காக. அப்போ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சதுரம் இருக்குது, வேறுங்க ஒரு சதுரம் இருக்கா? ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? ஒரு அரை வட்டம் இருக்கு. இப்போ இதில் 120 பாகையெல்லாம் தருவாங்களோ? இல்லை. இங்கே எங்களுக்கு மையமும் குறிக்கல. ஏன் குறிக்கல? இது விட்டமண்டு வரும், இல்லை அரை வட்டம் இருக்குது. அப்போ இது விட்டமண்டு வரும், நாங்களாக கெஸ் பண்ணி 7 சென்டிமீட்டர்னு போடணும். ஓகே, ரைட். அப்போ இனி இதுக்குள்ளே போவோம் கொஸ்டினுக்குள்ளே. அப்போ இதை காண போகிறேன். அப்போ இதுக்குள்ள நீங்களும் போடலாம். இப்படி 2 வகையாக செய்யலாம். ஒன்றில் சதுரத்தின் பரப்பளவு போட்டு செய்துட்டு கீழே அரைவட்டத்தின் பரப்பளவு போட்டு எழுதிட்டு ஆகவே கூட்டுத்தள உருவின் மொத்த பரப்பளவு போடலாம். அல்லது சுகமாக செய்யணும்னா நீங்கள் இந்த பகுதி ஏ பகுதி என்று எடுக்கலாம், இதை பி பகுதி என்று எடுக்கலாம். எடுத்து போட்டு ஏ பகுதியின் பரப்பளவு பி பகுதியின் பரப்பளவு ஆகவே மொத்த உருவின் பரப்பளவுன்னு போடலாம். நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், சதுரமண்டு எனக்கு இது தெரிஞ்சபடியாக நான் சதுரமண்டு போகிறேன். இங்கே எனக்கு அரைவட்டமண்டு தெரிஞ்சபடியாக அரைவட்டமண்டு போட போகிறேன். ஓகே, முதலாவது சதுரத்தின் பரப்பளவு கட்டாயம் எழுதி காட்ட வேணும். இது மார்க்ஸுக்குரிய சதுரத்தின் பரப்பளவு. ஓகே, சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? A சமன் நீளம் தர நீளம் அல்லது என்னன்னு போடலாம் A². சிமோல் A² போடலாம். நான் முதல் படிப்பிச்சபடியே அந்த நீளம் தர நீளம் போடையில் கேபிட்டல் A வந்து A²க்கு ஈக்குவல். இங்கே வந்து என்ன இருக்குது, இவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர்? 14. ஆகவே 14 தர 14 சென்டிமீட்டர் வர்க்கம். அல்லது நீங்கள் பக்கத்துலேயே போடலாம், நான் அங்கால போடுறேன் பெருக்கலுக்காக. ஆகவே 196 சென்டிமீட்டர் வர்க்கம். ரெண்டாவது அரை வட்டத்தின் பரப்பளவு. அரை வட்டத்தின் பரப்பளவு
ஓகே, எவ்வளவு இவ்வளவும் 14. இந்த நீளம் எவ்வளவு பாருங்க 14. ஓகேயா, அதோட அரைவாசி இவ்வளவு விட்டம் டி வந்து 14. ஆகவே ஆரை எவ்வளவு 7 சென்டிமீட்டர். எக்ஸாம் பேப்பரில் இது ஒரு சைடில் செய்யுங்க பிள்ளைகள். இது வந்து பி பார்ட்டில் வரும். ஏ பகுதி 1 பி பார்ட்டில் உங்களுக்கு 2வது கொஸ்டினாக பெரும்பாலும் வாரது. சரிதானே ஓ லெவலில். அப்போ அவன் சில வேளை என்ன செய்வேன் மார்க்கிங்கில் இதுக்கு புள்ளிகள் சில இடங்களில் வழங்கப்படும். அப்போ இதில் வழங்கப்படுற அந்த ஒரு புள்ளிகளை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆர் சமன் 7 சென்டிமீட்டர்னு கண்டாச்சு. அப்போ இங்கே அரைவட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு, 1/2 π r வர்க்கம். ஓகே, நான் இங்கே கொஞ்சம் தள்ளி பிரதிடுறேன். சரிதானே, 1/2 பையுக்காக 22/7 போடுறேனே. 6 என்ன கண்டேன் நான் 7 கண்டேன். நான் 6 என்னென்னு கண்டிருக்கிறேன் 7 சென்டிமீட்டர்னு கண்டிருக்கிறேன். ஆகவே இன்ட்டு 7 இன்ட்டு 7. அப்போ இங்கே வேறுங்க சுருக்க போகிறோம். 2 இங்கே 11 இங்கே ஒரு 1 7 7. ஓகே, இனி போடுவான் பெருக்கி போடுவான். 11 தர 7 எவ்வளவு 77. இந்த கீழே 1 இருக்கு தேவையில்லை. முதல் நான் நீட்டாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். 4 இலக்கங்கள் இருந்தால் 4 இலக்கங்களும் எழுதப்பட வேணும். கீழே 2 இலக்கம் இருந்தால் 2 இலக்கங்களும் எழுதப்பட வேணும். இங்கே சின்ன சுருக்கல் என்னபடியாக நான் டிரெக்டாக பெருக்கிறேன். 77 சென்டிமீட்டர் வர்க்கம். இங்கேயும் சென்டிமீட்டர் வர்க்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. கூட்டு உருவத்தின் பரப்பாதை மொத்த உருவத்தின் பரப்பளவு போறேன். மொத்த உருவின் பரப்பளவு சமன் சதுரத்தின் பரப்பளவு பிளஸ் அரை வட்டத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு என்ன கண்டிருக்கிறோம் 196. அவங்க போடுவான் 196 சென்டிமீட்டர் வர்க்கம் பிளஸ் இங்கே 77. இதில் போடலாம் அல்லது கடைசியாக சுருக்கி ஆன்சரில் கொடுத்தாலும் சரி. வெள்ளை சென்டிமீட்டர் வர்க்கம் போட்டு கொண்டு போக உங்களுக்கு கஷ்டமெண்டா கடைசி ஃபைனலாக கொடுக்குற ஆன்சரில் இருந்தாலும் ஓகே. அப்போ இங்கே கூட்ட போகிறேன். 7 6 13 3 எழுதி 1 மிச்சம் 10 17 எழுதி 1 மிச்சம் 273 சென்டிமீட்டர் வர்க்கம். எவ்வளோ நீட்டாக வருது பார்த்தீங்களா விட. அப்போ பரப்பளவு ஈஸி. உங்களுக்கு பரப்பளவோடு சேர்த்து சுற்றளவும் சம்டைம்ஸ் வரும் கொஸ்டினில். சுற்றளவும் பரப்பளவும் சேர்த்தாலே உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் 10 மார்க்ஸ் வரும். ஓகே ரைட். அப்போ கிரேட் 10லேயே நீங்கள் ஒரு ஓ லெவல் பேப்பரில் 10 மார்க்ஸுக்குரிய ஒரு கொஸ்டின் செய்ய போகிறீங்க. இன்னொன்று பாப்பா, இதுவும் ஒரு கூட்டு தளவுரு. ஓகேயா, இங்கே பாருங்க. இங்கேயும் இதை ஏ என்று போடலாம், பி என்று போடலாம், சி என்று போடலாம். போட்டுட்டு இந்த பகுதிகளோட பரப்பளவை காணலாம். இங்கே ஒரு விடயம் என்னென்னா, இந்த ஏனுடைய பரப்பளவும் இந்த சீனுடைய பரப்பளவும் எப்படி இருக்க போகுது ஈக்குவலாக இருக்கு. அப்போ நாங்கள் காணேக்குள்ள 2 30 பாகை ஆரைச்சிறையின் பரப்பளவை காணலாம், அல்லது டோட்டலாக 60 பாகை ஆரைச்சிறையினுடைய பரப்பளவையும் காணலாம். ஏன்னா இங்கே 7 சென்டிமீட்டர். இங்கே பாருங்க, இது 7, இது ஒரு செவ்வகம். அப்போ இது 7 இதுக்கும் அவ்வளவு 7. அப்போ ஆரைகளிலும் மாற்றம் இல்லை. இந்த ஆரைச்சிறையின் அளவு அதாவது கோணத்தினுடைய அளவிலும் மாற்றம் இல்லை. அப்போ 2ஐயும் ஒன்றாவும் காணலாம் அல்லது தனித்தனியாகவும் காணலாம். ஓகேயா ரைட். இப்போ பார்ப்போம். நான் முதலாவது காண போகிறேன் செவ்வகத்தின் பரப்பளவு. ஷார்ட்டாக எழுதுகிறேன் பிள்ளைய, நீங்கள் அப்புறம் நீட்டாக எழுத வேணுமா. நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். நீளம் எவ்வளவு 10 தர 7. ஆகவே 70 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, அடுத்தது நான் போடுறேன் எப்படி என்றா 2 தர 30 பாகை ஆரைச்சிறையுள்ள வட்டம். 2 தர ஆரைச்சிறை. ஆரைச்சிறை எழுதுவோமா. ஆரைச்சிறையின் பரப்பளவு அங்கே அப்படியே தொடரும். நான் அங்கே அப்படியே நிப்பாட்டுறேன்னா பரப்பளவு.
ஓகே, பிரதியிடுவாம். 2 into 30 பாகை 360 மேல் 30. இங்கே கவனிங்க, இதில் ஈக்குவல் போட வேணுமே. நான் மேலே இருக்கிறதுக்கு தான் இது சமனா எழுதி கொண்டு வரேன். 2 மடங்கு. 2 மடங்கு எத்தனை ஆரச்சரை இருக்கு? 2. 2 கோண அளவும் என்ன? 30 பாகை. ஆரையில் மாற்றம் இருக்கா? இல்லை, 7. அதால் அப்படியே டைரெக்டாக பிரதிடுறேன். பை ஆர் வர்க்கம் அல்லது நேராக பிரதியிடலாம். நான் ஒரு எழுதி போட்டு பிரதிடுறேன்னா 2 தர 30 கீழ் 360 இன்டு பையுக்காக 22 கீழ் 7 தர 7 இன்ட்டு 7. இனி சுருக்க போகிறேன். 0 0 1 12. ஓகே, இங்கே சுருக்கலாம் 6. இங்கேயும் சுருக்கலாம். என்ன? 11 3. வேறு எங்கேயாவது சுருக்கலாமா? இங்கே இருக்குது 7 7 என்ன? 1. இங்கேயும் 1. ஓகே, வேறு ஒரு இடமும் சுருக்கல. அது போட போகிறேன். ஈக்குவல் இங்கே 1 இருக்குது, இங்கே 11 1 7. அப்போ 77 கீழ் 3 வருகுது. 77 கீழ் 3. அப்போ இதை நாங்கள் பின்னத்தில் தசத்தில் கொடுக்க போகிறோம். சிலவள கொஸ்டினில் கேட்பேன், திருத்தமாக 2 தசமதானங்களுக்கு தருகண்டு. அப்போ திருத்தமாக 2 தசமதானங்களுக்கு தருகண்டு கேட்க என்ன செய்ய வேணும்? 3 தசமதானத்துக்கு கண்டு 2க்கு மட்டம் தட்ட வேணும். இங்கே எந்த விதமான இதுக்கும் தரையில் இந்த பரப்பளவை கணிக்க சொல்லி தான் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கு. அந்த முன்னுக்கு இருக்கேன் கேள்வி. சரிதானே? ரைட். அப்போ காண போகிறோம் 77 கீழ் 3. 77 கீழ் 3 பிரிக்க போகிறோம். பாருங்க, 3 2 6 17 5 15 2 திரும்ப 6 18 இப்படியே போய்கொண்டு இருக்கும். என்ன? 6 போகும். நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். சரிதானே? அப்போ இங்கே போடைகளை நான் அதை மட்டம் தட்டி போடுறேன். 2 தசமதானத்துக்கு 25.67 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே இறுதி விட கூட்டு உருவின் மொத்த பரப்பு சமன் செவ்வக பரப்பு எவ்வளவு கண்டனாங்க? நீங்கள் எழுதி போடுங்க. இங்கே 70 இருக்கு. செவ்வக பரப்பு என்ன கண்டனாங்க? 70 சக 25.67. அவை கூட்டி விடைய போட்டிங்கன்னா 95.67 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர்லாம் தந்தது. சரிதானே பிள்ளைய? ஓகே, இது இன்னொரு வகை. இது என்னென்னு சொன்னால், அங்கே வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருந்தான். என்ன செய்து வச்சுக்கிறான்? இங்கே இன்னொரு உருவோடு ஒரு உருவை சேர்த்துருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு உருவில இருந்து வெட்டி அகற்றுகினான். இதுவும் ஒரு வகை. செவ்வக வடிவ தகடு ஒன்றிலிருந்து உருவில் காட்டப்பட்டவாறு கால்வட்ட பகுதியொன்று வெட்டி அகற்றப்பட்டுள்ளது. நிழற்றிய பகுதியின் பரப்பளவை காண்க. இங்கே பாருங்க, ஒரு செவ்வகம் இருக்கு. ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவில் இருந்து ஒரு கால் வட்டத்தை வெட்டி எடுக்கிறான். இங்கே ஒரே விடயம்தான். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவை காணத்தான் வேணும், ஒரு கால் வட்டத்தின் பரப்பை காண வேணும். இது வெட்டி அகற்றி அதே ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணியாச்சு. அப்போ இருக்கிறது எது? இந்த பகுதி, ஒரு நிழற்றி இருக்கிற இந்த பகுதியின் பரப்பளவு. அப்போ முழு செவ்வக பரப்பிலேருந்து இந்த பரப்பளவை கழிச்சு விட்டால் என்ன நடக்கும்? விட வரும். முதல் கொஸ்டின் எப்படி? இந்த செவ்வகத்தோட அவை ஆட் பண்ணப்பட்டிருக்கு. செவ்வகத்தோட அவை வந்து சேர்ந்திருக்கினாம், இங்கே கழிச்சிருக்கு. இந்த 2 டைப் கேள்வி தான் வரும். ஒன்று சேர்த்து இருக்கும், அல்லது வெட்டி அகற்றுறது தான் பரப்பளவில் வரும் உங்களுக்கு. ஆகவே இதுக்கு காண வேண்டிய விடயங்கள் என்னென்னப்ப, செவ்வகத்தினுடைய பரப்பளவு இதோட 6 தர இல்லை. பாருங்கோ, 6 தந்திருக்கா? இல்லை. அப்போ 6 காண போகிறோம். எப்படி காணுறேன்னு பார்ப்பா. ஓகே, இவ்வளவு 7. அப்போ இதுவும் 7 சென்டிமீட்டர். அப்போ இது 7 சொன்னால் செவ்வகம் இது 90 டிகிரி என்று தெரியும். ஆகவே கால்வட்டம் 7 சென்டிமீட்டர் 6.
ஓகே, போவோம் கேள்விக்குள்ள. செவ்வகத்தினுடைய பரப்பளவை காண போகிறேன். செவ்வகத்தினுடைய பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். நீளம் எவ்வளவு? நீளம் எவ்வளவு கண்ட நாங்கள் தந்திருக்கிறான். தரவது 20 சென்டிமீட்டர், அகலம் 7. ஆகவே 20 தர 7 140 சென்டிமீட்டர் வர்க்கம். கால்வட்டத்தின் பரப்பளவு சமன் 1/4 பை ஆர் வர்க்கம். பிரதியிடுவோம். 1/4 அங்கே 6 வந்து 7 இருக்கிறபடியே நான் 22/7 போட்டு சுருக்க போகிறேன். நீங்கள் ஒரு கொஷன்லுமே என்ன வர இல்லை, 3.14 போட சான்ஸ் வர இல்லை. ஆனால் தசத்தில் வரைக்குள்ள நீங்கள் அதை போட்டு செய்யலாம். ஓகே, இன்ட்டு 22/7 6 7 தர 7. இங்கே சுருக்குவாம் 7 1 7. இங்கே வந்து 2ஆல் சுருக்கலாம். 2 இங்கே 11. ஓகே, இதை விட மேலதிகமாக சுருக்க இயலாது. ஆகவே பெருக்கி போட போகிறோம். 11 தர 7 எவ்வளவு? 77/2. இதுக்கு தான் நாங்கள் முதல்ல சுருக்கி ஆன்சர் கண்டு இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு தான் முதல் ஒரு கணக்கில் கண்டு நாங்கள் அது 3 என்ன சாரி. ஓகே, அப்போ 77/2 அப்போ பிரித்து பார்ப்போம். 77/2 இதில் உண்மையாக நேரடியாக பிரிக்க தெரியும். இருந்தாலும் நாங்கள் பிரித்து பார்க்குறது எங்களை எக்ஸாம் கோல்லேருந்து பாதுகாத்து கொள்ளும். மூவி 2 6 இங்கே 17. அப்போ எத்தனை முறை வரும்? 8 முறை. ஆகவே 16 1 மிகுதி 10 இங்கே தசம் 5. ஆகவே என்ன ஆன்சர் வரும்? 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ என்ன ரெண்டையும் கூட்டி விடுறதோ இல்லை, ஒரு செவ்வகத்தில் இருந்து இதை என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். ஆகவே செவ்வகத்தினுடைய நிலட்டிய உருவின் பரப்பளவு. இவ்வளோ நேரம் மொத்த பரப்பு நாங்கள் இங்கே என்ன கேள்வி? நிலட்டிய உருவின் பரப்பளவு. அப்போ செவ்வக பரப்பில் இருந்து அந்த காவட்ட பரப்பை என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். செவ்வக பரப்பு எவ்வளோ வந்தது? 140. எவ்வளோ வந்தது? 140 சாய. இங்கே என்ன வந்தது? 38.5. சாரி, இங்கே என்ன வந்தது? 38.5. அவை இங்கே போடுவான் 38.5. கழிச்சமெண்டா இங்கே தசம் 5 9 இதில் வரும். 9லேருந்து 8 போனால் 1. 4லேருந்து சாரி 3 இது 3லேருந்து 3 போனால் 0 1. 101.5 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகேயா? ஆகவே நீங்கள் வந்து இப்போ ஓ லெவல் எக்ஸாமுக்கு பகுதி 1 பி பார்ட் கொஷனில் ரெடியாக தயாராக இருக்கிறீங்க. இதை விட ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் 20 முதல் 25 வினாக்களுக்குள்ளேயும் 1 அல்லது 2 வினாக்கள் இதில் இருந்து வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.